இன்றைக்கி பை செல் என்னென்னு பார்க்கலாம். என்சைம்ஸ் அது ஏற்கனவே ₹500 பைபேக் சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் வாங்கிட்டுருக்கேன் அக்குமுலேட் பண்ணி. பட் டெண்டர் ஆஃபர் கிடையாது, ஓப்பன் மார்க்கெட்டில் தான் அவங்க வாங்குகிறாங்க. அரௌண்டு 400 கிட்ட வாங்க ஆரம்பித்தேன். அப்புறம் இறங்கிட்டே வந்தது. நான் பைபேக்னு ஒன்று முழு டெண்டர் ஆஃபர் நினச்சி கொஞ்சம் கூடுதலாக வாங்கிட்டேன். 330 கிட்ட ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்குது. சரி இன்னும் கொஞ்சம் வாங்கினேன். அன்றைக்கி ரிசல்ட் வந்தது, கொஞ்சம் வாங்கினேன், இறங்குச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வாங்கியிருக்கேன். சேகில் ப்ரீபெய்டு வந்து அன்றைக்கி 50 ஷேர் வாங்கினேன் 120க்கு. 50ஐயும் 168 விற்றுட்டு ஒரு 20 ஷேர் திருப்பி வாங்கியிருக்கிறேன். 50% இறங்கி இருக்குது. வேதாந்தா அதே மாதிரி இறங்கியிருந்தது. எம்ஓஐஎல்லும் இறங்கியிருந்தது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே சம்மந்தப்பட்ட இது தான், அதனால் எல்லாமே இறங்குச்சு. வால்சந்த் நகர் அதே மாதிரி திருப்பியும் 220 கிட்ட வந்தது. ஸோ வாங்கினேன். இது பென்னி ஸ்டாக் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ஜி ஷிப்பிங் வச்சுருந்தேன் நிறைய. இன்றைக்கி கொஞ்சம் ஏறிச்சு, ஒரு 10 ஷேர் விற்றேன். இது ஷேகில் விற்றது. முத்தூட் ஃபினான்ஸ் காலையில் ஒரு 5 ஷேர் வாங்கினேன். ஏற்கனவே ஒரு 5 ஷேர் இருந்தது. காலையில் வாங்கின 5 ஷேர் மட்டும் விற்றேன். கேபிஎல் ஏற்கனவே லோவில் இருந்தது. நான் அன்றைக்கி வாங்கினேன். 284லேயும் வச்சுருக்கேன். 241 கிட்ட அன்றைக்கி வாங்கினேன். அதை இன்றைக்கி விற்றேன். ஸோ ₹1140 ப்ராஃபிட். ஸோ இந்த மந்த்து ப்ராஃபிட் வந்து நிறையவே வந்துருச்சு. 21,000 தாண்டிடுச்சு. 3ஆந்தேதி 4ஆந்தேதி குறிப்பாக ₹6,000 கிடச்சிது. அந்த மாதிரி சில நாட்களில் நிறைய கிடச்சதுனால இந்த மாதம் ₹21,000 ப்ராஃபிட் தாண்டிடுச்சு. அதே மாதிரி நெட்டாகவும் பார்த்தா ப்ராஃபிட்டு ₹2,65,000 வரைக்கும் வந்துடுச்சு. இதில் நெட்டாக இப்போ கூட்டி பார்த்தேன். 4 to 5 lakhs போர்ட்ஃபோலியோ தான். எவ்ரி வீக் சேஞ்ச் ஆகும். நம்ம ஸ்டாக்கை செல் பண்ணோன்னா பணம் வெளியில் வந்துடும். ஒரு 1 lakh வரைக்கும் திருப்பி பை பண்ணால் திருப்பி உள்ளே போகும். அந்த மாதிரி தான் இருக்குது. பட் எனிவே இந்த போர்ட்ஃபோலியோவுக்கு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 20,000ங்கிறது நல்ல ரிட்டர்ன். போன மாதமே ஒரு 80,000 ₹18,000 வரைக்கும் கிடச்சிது.